ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள். முதலில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு திருநீரினை பூசிக்கொண்டு ஐயப்பன் புகைப்படத்திற்கு முன்பு நின்று 108 சரணம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். கால்களில் செருப்பு அணியாமல் வெறும் காலிலேயே நடக்க வேண்டும். காலையிலேயே அருகில் இருக்கும் ஒரு திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும். புகைப்பிடிப்பது, மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். யாரிடமும் கோபம் கூடாது. பிறர் தம்மை அவமதித்து பேசினாலும் அவர்களிடத்தில் இறங்கி போவதே ஐயப்பனுக்கு கொடுக்கும் மரியாதையாகும். முக்கியமாக பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இது அனைத்தையும் கடைபிடித்து ஐயனை காண்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள். முதலில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு திருநீரினை பூசிக்கொண்டு ஐயப்பன் புகைப்படத்திற்கு முன்பு நின்று 108 சரணம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். கால்களில் செருப்பு அணியாமல் வெறும் காலிலேயே நடக்க வேண்டும். காலையிலேயே அருகில் இருக்கும் ஒரு திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும். புகைப்பிடிப்பது, மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். யாரிடமும் கோபம் கூடாது. பிறர் தம்மை அவமதித்து பேசினாலும் அவர்களிடத்தில் இறங்கி போவதே ஐயப்பனுக்கு கொடுக்கும் மரியாதையாகும். முக்கியமாக பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இது அனைத்தையும் கடைபிடித்து ஐயனை காண்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.